வணக்கம். வணக்கம். நீங்க இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பார்த்திருப்பீங்க. சர்ச்சையாக போகக்கூடிய ஒரு வைரல் வீடியோ வந்து, அந்த மகாவிஷ்ணு அப்படின்னு ஒருத்தர் பேசினது. முன்னாடி ஜென்மத்தில நீங்க செய்த பாவங்கள்னால தான், இந்த ஜென்மத்தில நீங்க வந்து மாற்றுத்திறனாளியாக பொறந்திருக்கீங்க. கை, கால் ஊனமாக, கண்ணு தெரியாம இந்த மாதிரிலாம் நீங்க பொறந்திருக்கீங்கன்ட்டு, ஒரு பள்ளிக்கூடத்தில போய் அவரு பேசியிருக்காரு, அரசாங்க பள்ளிக்கூடத்தில. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைய வந்து இப்ப ஏற்படுத்தியிருக்குது. உண்மையிலே வந்து அவர் சொல்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் இருக்குதா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர தெரியுமா உங்களுக்கு? மகாவிஷ்ணு தானே அங்கங்க குரூப்ப வச்சு மைக்லாம் உட்கார்ந்து கருத்துரையாடல் தானே, ஆன்மீக கருத்துங்கிற பேர்ல என்கிட்ட தீட்சை வாங்குனா ரூ. 10,000 பணம் வேணும்னு சொன்னவர் தானே. அப்ப நீ ரூ. 10,000 ஒரு இறை தொண்டுங்கிறது வந்து ஏழைகளுக்கு தொண்டு தான். மக்களினுடைய வாழ்வாதாரத்து அன்னைக்கு குருகுலத்துல வந்து நன்னெறிகள போதிச்சதுக்கு யாரும் தீட்சைக்கு பணம் வாங்கல. அப்ப நீ பணம் வாங்கும்போது, அப்ப நீ உன் குடும்பத்துல எத்தன பேர் ஊனமா பிறப்பாங்க? அதாவது சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்பது ஒவ்வொரு மொழியினுடைய அந்த தமிழ் மொழி உணர்வுகள் உள்ளவங்களுக்கு தமிழ் தெரியும். அந்தந்த மொழியின் அப்போ மிருகங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். அனைத்தையும் கற்றவன் ஏன் இல்ல அப்படின்னா, இங்க நெறைய இருக்கு. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியாது. உன்னுடைய மொழி ஒரு மொழி விஷயமே உனக்கு எல்லாமே தெரியாது. ஒரு பறவையின் மொழி, காற்றின் மொழி நெறைய இருக்கு. அதனுடைய தன்மை தெரிந்தவன் இந்த உலகத்தினுடைய நன்மை, தீமைகளை பேச தகுதி. நம்மலாம் பேசவே முடியாது. நம்மள பேர் என்ன பேருனா மானிட பதர். ஒரு புல்லு அப்படின்னா, இந்த புல்லு அடுத்தது கோணையா தான் பிறக்கும். அதெல்லாம் சும்மா. அதாவது ஒரு கோயிலுக்கு தேவ பிரசன்னம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஜோதிடத்துல தேவ பிரசன்னம் அப்படிங்கிறது இன்னைக்கு அழிஞ்சுகிட்டு வருது. நீங்க இன்னைக்கு இருக்கிற ஜோதிடத்துக்கு 1000 மடங்கு மேல. நீங்க ஒரு நல்ல ஜோதிடம் பார்க்கணும்னா, ஒரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த தேவ பிரசன்னம் பார்ப்பாங்க. அப்போ ஒரு 1000, 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம், 5 தலைமுறை, 10 தலைமுறை கும்பிடாத கோவிலுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது, இந்த சாமி பேரு என்ன? இந்த தெய்வம் இங்க வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது? இதுக்கப்புறம் இந்த குடும்பம் இந்த ஊர்ல இருக்கா இல்லையா? இந்த மண்ணினுடைய தன்மை இது எங்க இருந்து வந்ததுங்கிற வரைக்கும், அது அவ்வளவு அழகா அக்யூரேட்டா சொல்லும். இருக்கு. இன்னைக்கு நான் நம்பக்கூடிய பார்த்துக்கொண்டு இதுவரைக்கும் நான் ஒரு 4 கோயில் கும்பாபிஷேகம் பார்த்துட்டேன். அதாவது கட்டி. இந்த சின்ன வயசு. என்னுடைய இந்த பிறவியில நான் ஏத்துக்கிட்ட ஒரு சபதம் அப்படின்னா, என் தேவைகள் போக, மீதம் உள்ளது என் பூர்வீக கோவிலுக்கு. அதாவது பாழடைந்த கோயில்கள புனர்ப்பிக்கிறது என்னுடைய முதல்ல அந்த 16 வழின்னு சொல்லுவேன். எங்க அப்பாவுக்கு தாத்தா, பாட்டி 4 பேர், அம்மாவுக்கு 4, 8. என் மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4, 8. இதுல என் மாமனார், மாமியார் வழிய நான் பார்க்கிறத விட, எங்க அப்பா, அம்மா வழியில உள்ள அந்த 8 பேர் பிறந்த ஊர்ல என்னென்ன ஆலயங்கள்லாம் விட்டு போச்சோ, அதெல்லாம் கட்டி, அதாவது கிட்டத்தட்ட 143 வருஷம் உள்ள கோவில் எல்லாம் அந்த தேவ பிரசன்னத்துல சொல்லும்போது, ஆமா, இந்த கோயில்ல இந்த மாரி பூஜை புனஸ்காரங்கள் நடந்தது. அப்ப சொல்றாங்க. ஏன்னா, அத கேள்விப்பட்டது. "டேய் இந்த கோயிலுக்கெல்லாம் போனா, அந்த கோயில் வேற மாதிரி" அப்படி சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய விஷயங்கள ஃபுல்லா கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு, அதுல உள்ள பித்ருக்களை, அதுல உள்ள முன்னோர்களே சில பேர் வந்து இங்கிருந்து விடுபட முடியாம தவிச்ச கதைலாம் அதுல இருக்கு. அப்ப அந்த தேவ பிரசன்னம்ங்கிறதுல அவ்வளவு பொக்கிஷமான விஷயங்கள். இப்போ வந்து இந்த தடவ நாங்க தேவ பிரசனம் பார்க்கும்போது, இன்னொரு 1 வாரத்துல நான் ஒண்ணு பார்க்க போறேன். ஒரு 15, 20 நாள்ல. அடுத்து ஒரு 2 தேவ பிரசனம் வந்து 2 இடத்துல பார்க்கிறேன். அத உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புறேன். நீங்க வேணா அவ்வளவு அக்யூரேட்டா அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அதுல ஒண்ணும் சாமி ஆட போறதில்ல. அதுல அந்த நவக்கிரகங்களுக்கு தான். அப்போ அது வந்து போன ஜென்மத்துல செஞ்ச பாவங்கும்போதே, போன ஜென்மம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு 3 தலைமுறையினுடைய ஆத்மா இங்க இருக்குங்கிறாங்க. அப்ப அதுவே பிறப்பெடுக்கல எங்கிருந்து குறையா பிறக்கும்? இப்ப நான் போன ஜென்மத்துல உள்ள பிறவின்னா, எத்தனாவது பிறவியில நான் அடுத்த ஜென்ம பிறவி எடுப்பேன்? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் எத்தன பிறவிக்கு அப்புறம் நான் அடுத்த பிறவி அதாவது இந்த உடல் அழிந்து மண்ண அதாவது சொல்லுவாங்க கடல் மண்ண எப்படி அள்ளி எண்ண முடியாதோ அந்த அளவுக்கு மனிதனுடைய பிறவி சுழற்சியா இருக்குங்கிறது இதிகாசம். ஆனா ஒவ்வொரு பிறவிக்கும் இப்படி துன்பங்கள் வரக்கூடாதுன்னு தான் இறைவன் எனக்கு பிறவாத வரம் வேண்டும்னு கேட்டதா நிறைய சித்தர்கள்லாம் வந்து இந்த அழியா புகழுடைய சித்தர்களுக்கெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் இவரெல்லாம் மீண்டும் பிறக்க போறதுக்கு வந்து அந்த உயிர் அங்க இருக்கிறதா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அவரால பிறப்பெடுக்க முடியும். நம்ம வீட்டுல பிறந்த ஒரு சின்ன கண்ணிய கூட நம்ம வந்து 3 தலைமுறை இடையே எங்க தாத்தா கூட பிறந்த தங்கச்சி இத தலைமுறை தலைமுறை அப்போ அதை நான் தெய்வமா வணங்கும்போது அதுக்கு பிறவி கிடையாது. அப்போ பிறப்பு இறப்புங்கிறது நம்ம கையிலேயே கிடையாது. நிறை குறை என்பது எண்ணத்துல தானே தவிர
நம்மளுடைய நடைமுறையில தானே தவிர பாவத்துல கிடையாது. இப்போ நம்ம வயித்துக்கு வஞ்சனை வைக்கிறோம். இப்போ வயிறு நிறைய சோறு சாப்பிடுறோம், சத்தான உணவு எடுக்கிறோம். நீங்க என்னதான் சத்தான உணவு எடுத்துக்கிட்டாலும் சில பேருக்கு அந்த குறைகள் இருக்கும். காரணம்னா நான் இப்ப சொன்னேன்ல, போன பதிவுல சொன்னேன்ல, ஒரு ஜாதகத்துல இந்த கிரகத்தினுடைய தசை இல்ல. அது நீச்சம். அந்த உறவும் இல்ல, அந்த சத்தும் இல்ல. இதனால குழந்தை குறைவா பிறக்கும். இப்ப எனக்கு வந்து சனி நீச்சம். அப்பவே சொல்லிருவாங்க. உங்க வீட்ல வந்து குழந்தை வந்து எதுவும் ஊனமா பிறந்ததா? இல்ல எத்தனாம் இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த அது குறைய குடுக்குது. ஒரு 6ஆம் இடமா இருந்து பெண்களுக்கு இருந்ததுன்னா அடிவயிறு பிரச்சனை, மாதவரி. 8ஆம் இடத்துல சனி இருந்து கணவன் மனைவி உறவு பாதிக்குது. அப்போ உங்களுக்கு அப்புறம் ஏன் ஜாதகம்? பாவ புண்ணியம் அப்படின்னா ஜாதகமும் தேவையில்லை, ஆலயங்கள் தேவையில்லையே. பாவ புண்ணியப்படி நம்ம குறையா பிறக்க போறோம் அப்படின்னா, தீட்சைக்கு 10,000 வாங்குற இவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் அது அவங்க விருப்பம், கல்யாணம் பண்ணி வச்சேங்காரு. ஆனா அடுத்தவங்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்குள்ளதான் போகணும், திருமண வாழ்க்கையை விட்டு விலகணுங்கிறாரு. அப்ப அத்தனை பேரும் சன்னியாசியா போயிட்டா அப்பவே உலகம் அழிஞ்சிருமே. அப்புறம் எதுக்கு இந்த உலகம்? இறைவன் வந்து எல்லா உயிரும் இன்புற்று வாழவே அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா இறைவனும் மனித குலம் இன்புற்று வாழணும்னு தான் சொல்லியிருக்கு. நாம நமக்கு தகுந்த மாதிரி உணவையும் மாத்திக்கிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் கிரகங்களினுடைய கதிர்வீச்சு நம்ம பூமியை சுத்தி நவ கிரகங்கள்னா சூரியனை சுத்தி கோள்கள் சுத்தி வரும்போது இந்த பூமி மேல எந்தெந்த கதிர்வீச்சு விழுகும் போது எந்த கோள்களை எந்த கோள் மறைக்கும் போது கதிர்வீச்சுல பிறந்து ஒரு ஒரு குழந்தை தனிச்சு வளருது, அத ஜாதகத்துல அழகா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு உனக்கு இந்தந்த வருஷங்கள்ல, ஏன்னா அந்த கிரகம் இந்த பக்கம் இப்படி போகும்போது இந்த 10 மாசங்கிறது வந்து இந்த 10 கோள்களையும் கணக்கு பண்ணும். நல்லா பாருங்க, 9 கோள்கள், 9 மாதம், 10வது மாசம் குழந்தை பிறக்கும், 10 மாசம். அதேதான் 10 கிரகம். சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், பூமி 5. அதுக்கப்புறம் தான் செவ்வாய், குரு, சனி. இதுல ராகு கேதுங்கிற பிளானட் கிடையாது. நிழலா நம்ம பூமிக்குள்ளேயே கொண்டு வந்துடும். ஏன்னா இங்கதான் இரவு பகல் அப்படிங்கிறது. பூமியில இரவு பகல் எல்லா இதுல இருந்தாலும் இதுல இரவு. இதுல எந்த கிரகத்தினுடைய தன்மை கம்மியா இருக்கோ அதனுடைய தன்மை கம்மியா இருக்கும். ஹேண்டிகேப் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா பாருங்க, இப்போ ஒரு குழந்தைக்கு மூல வளர்ச்சி கம்மி அப்படின்னாலே அயன் கம்மி தானே. இப்போ ஒரு ஆர்த்தடைஸ் ஒரு பேஷண்ட், அவருக்கு என்ன சத்து கம்மி? அவர் நல்லா தானே பிறந்தாரு, ஏன் இடையில ஊனமானாரு? அவருக்கு அயன் கம்மி. அப்ப அயன் டேப்லெட் எடுக்கிறாங்க. அப்போ நான் இதுக்கு தான் சொல்லுவேன், அந்த பூர்வீக மண்ணை மிதிக்கணும். மிதிச்சுட்டு இல்ல உனக்கு அந்த பூர்வீகம் தெரியலையா? நிறைய பேர் சொல்லிருந்தாங்க, எனக்கு பூர்வீகம் தெரியல. அப்ப அந்த கதிர்வீச்சு விழுகிற கோயிலுக்கு இந்த பாசிட்டிவ்ங்கிறது உலகம் பூரா இருக்கு. நமக்கு அறிவுங்கிறது வந்து சிந்தை அப்படிங்கிறது வந்து இந்த அறிவு மூலமா நிறைய விஷயங்களை பெருக்கிக்க முடியும். இவரு ஊனமா பிறந்ததுங்கிறது வந்து இதுக்கு காரணம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவம்னா இவர் உட்கார்ந்து கணக்கு போட்டு, இப்ப இவரு பாவமே பண்ணலையா? நாங்க தீட்சைக்கு 10,000 அப்படின்னா நினைச்சு பாருங்க, 10,000. அப்போ பணம் இருக்கிறவன் மட்டும் தானே உன்கிட்ட தீட்சை வாங்கணும், இல்லாதவன்? அப்போ இல்லாதவனுக்கும் இயலாதவனுக்கும் அப்ப இறைவன் கொடுக்கலங்கிறியா? அப்புறம் எதுக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவன் வாழ்றாங்கிறாங்க? அப்போ அதாவது சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதாவது எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு 18 சித்தர்கள்னா முதன்மை சித்தர்களை இன்னொரு சித்தர் மதிச்சாங்க, தலை வணங்குனாங்க. மூத்தோர்கள் தாத்தா ஒரு விஷயம் சொன்னா தந்தையா இருந்தாலும் பேரனா இருந்தாலும் கேட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல. கூட பிறந்த அண்ணன் தங்கிக்கே உதவாத குணத்தை கொண்டு வந்துட்டோம். நட்பு வட்டாரத்தை தவிர வேற தனக்கு ஆதாயம் இருக்கிறத மட்டுமே நம்பி ஓட ஆரம்பிச்சு. இப்பவும் இதுல இவருக்கு என்ன ஆதாயம் இருக்குங்கிறத விட இத நீ வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்லையே. பாவத்துக்கு தகுந்த நீ வந்து போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் செஞ்சவங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல ஊனமா பிறப்பாங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்விதாங்க. நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் அப்படின்னு அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எனக்கு அதுக்குண்டான ஒரு விளக்கத்தை சொல்லு. ஊனமானவங்களுக்கு அவங்க அப்ப அதுக்கு உண்டான பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது பெத்தவங்களையும் சேர்த்து நீ கொச்சப்படுத்துற. தவறான கருத்தாயிடும். ஒவ்வொரு குழந்தையும் பெத்தெடுக்கும் போது போய் ஆஸ்பத்திரியில பார்க்க சொல்லுங்க. பிரசவ வலினா என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ஒரு தாய்மையினுடைய வலினா என்னன்னு தெரிஞ்சு சொல்லுங்க. ஒரு தந்தையினுடைய அந்த
ஊனமான குழந்தையை பார்க்கும்போது அந்த தந்தையினுடைய மனநிலையை போய் பார்க்க தனக்கு தெரிஞ்சு யாருக்குமே துரோகம் பண்ணாதவன் நான் சொல்றவங்க பூராமே நான் யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கல. எனக்கே இந்த குறைன்னா எல்லாரும் கேட்டிருக்காங்களே தவிர, இங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தன் நொண்டியா இருக்கணுங்கிற மனநிலை எல்லாம் தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு இருக்காது. அதாவது தான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமே தவிர, நீ ஊனமா இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. கோவத்துல வார்த்தைகள் சொன்னா கூட நம்ம பல தமிழ்நாட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க. நீ நல்லதுக்கு போகலனாலும் கெட்டதுக்கு போ. அப்போ இதுக்கப்புறமா அது நாங்கெல்லாம் இருக்கோம்னு காட்டுறதுக்கு போறது. ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறது பிறந்த நாள்லங்கிறத விட இறந்த நாள்ல வரக்கூடிய விஷயத்த வச்சுதான் அந்த மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லுவான். மாதிரி இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆன்மீகங்கிற பேர்ல சொல்லக்கூடாது. ஆன்மீக கருத்துங்கள்ங்கிறது சித்தர்கள் உருவாக்குன நிறைய இவர் ஏற்கனவே ஒரு பதிவுல சொன்னாரு. நம்ம இந்து மதம் நாசமா போச்சு. பிரிட்டிஷ் காலத்துல உள்ள ஓலைச்சுவடிகள் எல்லாம் மறைச்சிட்டாங்க. அப்ப நீ அதை எடுத்து பேசு. ஏன் அதை பேசல? தீட்சை நீ கொடுப்பேங்கிறிய, உயிர் உனக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்து இன்னைக்கு எல்லாருமே கல்வி கற்றவர்கள். அப்போ வாழ்றதுக்கு என்ன செஞ்சா வாழலாங்கிற கருத்தை யாருமே சொல்லலையே தவிர, நீ இப்படி பண்ணா இப்படி உனக்கு ஊனமா பிறக்கும், நீ கஷ்டப்பட்டுடுவ செத்துருவேன்னு சொல்றது ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க வார்த்தைகள் கூட அளந்து பேசுவாங்க. அதாவது வார்த்தைகளை அளந்து கொட்டணும். எதுவா இருந்தாலும் அதாவது எதை காக்காவிட்டாலும் தன் நாவையாவது அடக்கி காக்க வேண்டும். அவ்வாறு காக்காவிட்டால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவான். இவர் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவார். அவ்வளவுதான். இவர் விதைச்ச விதைக்கு இவருக்கு வேணா அது போகுமாறு. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை. அப்ப இவருடைய பாவத்தின் செயல் தான் இவருக்கு கல்யாணமே வேணாங்கிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே இல்லாதவனுக்கு பேரு அந்தணன் தனித்து நின்றால் பால். இப்போ நீ தனிமரம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க தோப்பு, எங்களை சார்ந்து எங்களுக்கு குடும்பங்கிறது எங்களுக்கு கோவில். நீ கோயில விட்டு வெளியே இருக்கக்கூட ஒரு தனி மரத்தினுடைய பேச்சு எடுத்துக்க முடியாது. அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு நஞ்சு மாதிரி தான். அப்ப அந்த நஞ்சு பரவாம தடுக்கிறதுல தப்பு இல்லை. அவர் பேசுனது தவறான கருத்துக்கள் தான். ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் மகாபாரதத்திலேயே உங்களுக்கு இதிகாசங்கள்லயும் சரி, நிறைய இதிகாசங்கள்லையும் ஒரு அவமான சொல்லுக்கும் அவமான செயலுக்கும் ஒரு ஊனமுற்றவனை, அதாவது மகாபாரத போர் எதுக்கு நடந்துச்சு நிறைய பேருக்கு தெரியாது. பாஞ்சாலி துயில் உருவிய கதையை விட அதில் ஒரு ஊனமுற்ற ஒருவனை அந்த வம்சத்தை நிந்திச்சு அவனை தண்டிச்சதனால அதுல இருந்த ஒருவனுடைய சூழ்ச்சி வலைதான் அதாவது சகுனி என்ற சூழ்ச்சி வலை. அப்போ நீ இன்னொருத்தரை இகழ்ந்து பேசும்போதே உனக்கு அந்த யுத்தத்துக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது அதுக்காக நாடே மகாபாரதத்துல மூழ்கம் இல்லை, உனக்கு அதுக்கு தகுந்த போராட்டங்கள் வரக்கூடிய நிலை வந்துடும். என்னைக்குமே குறையை நிறைய பார்க்கலனாலும் அது குறையா கூறக்கூடாது. அதை நிறைவு பண்ண என்ன வழின்னு பார்க்கணுமே தவிர இங்க எல்லாத்துக்கும் வழி இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, என்ன விஷயம் கெட்டு இருக்கோ, ஒரு தண்ணி நல்ல நீரோடையா போயிட்டு இருக்கு அப்படின்னா மேல மரத்துல மலையில உற்பத்தி ஆகிதான் ஆறு வருது. அதுல நிறைய குப்பைகள் கலந்து வரும், மூலிகையும் கலந்து வரும். இந்த குப்பையை அகற்றுறது தானா அது உதிச்ச நேரம் தப்பு அப்படின்னா, நீர் அப்படிங்கிறது தான் சந்திரன், அதுதான் உடல். சிவன் அப்படிங்கிறது உயிர். சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அப்போ இந்த உலகத்துல சிவனும் சக்தியும் யாருக்கும் குறையா கொடுக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. தன் தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை தண்டிச்சதா வரலாறே கிடையாது. இவர் ஆன்மீகத்தை நல்லா கத்துக்கு